அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரத்திற்கான வாய்ப்பு மிகவும் பிரம்மாண்டமாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வகையிலும் கிரகநிலைகள்ல நவகிரக ஏற்படக்கூடிய மாறுதல் நிச்சயமாக மாற்றத்தை வலுவாக பெற்றுத்தருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக சனி பயிற்சி அமைய போகிறது. சனி பகவான் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க. 4ஆம் இடத்தை விட்டு விலகி சனி 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைவது அமோகமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிட போகிறது. எனவே சனி பகவானுடைய இந்த மாறுதல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. ஆனால் அதே வேளையில் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் சப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். இது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு. ஆனால் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாகவும் இருப்பதால் குரு பகவான் அஷ்டமத்திற்குள் செல்லக்கூடிய இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தால்தான் அதிக சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சனி உட்பட சாதகமாக வலம் வருவதால் நிச்சயமாக 2025ஆம் ஆண்டில் சனி குரு போன்ற கிரகநிலைகளின் மாறுதல் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும். குரு அஷ்டமத்திற்கு சென்றாலும் கூட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக பெறலாம். அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் வக்ரம் பெறும்போதும் நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாம். எனவே இந்த வருடம் முழுவதும் பெருவாரியாக குரு 7ஆம் இடத்தை தான் வலுப்படுத்த போகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். லாபத்தில் இருக்கக்கூடிய கேது தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. சனியின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகளுடைய மாறுதல் பெரிய அளவிலான சிக்கலை நிச்சயமாக ஏற்படுத்தி விடாது. ஏனென்றால் சனி சற்று சாதகமான அமைப்பிற்கு மாறுவது இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முற்றிலுமாக குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் 9இல் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு 10, 11, 12 ஜென்மம் என பல இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட ராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆளுமை நிறைந்த ஒரு வருடமாக 2025 நிச்சயமாக அமைய போகிறது. எனவே பல்வேறு வகையில புதிய அசையும் அசையா சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி குரு என பல கிரகநிலைகளின் மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய நல்ல செய்தி நிச்சயமாக வரும். குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு, திருமணம், புத்திரபாகியம் போன்றவை மிக பெரிய அளவுல உங்களுக்கு கைகூட நிரந்தர வருமானத்தை பெறக்கூடிய வகையில் எதிர்பார்க்கிறவர்களுக்கு பூர்த்தியாகும். கடன் சார்ந்த தொல்லைகள் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவேதான் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது மற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் 12 இடங்களையும் மாறி மாறி வலுப்படுத்த போகின்றன. எனவே சில நேரங்களில் அதிக நன்மையும் சில நேரங்களில் சின்ன சின்ன தடையும் வரலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான நல்ல யோகம்தான் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் சப்தமத்தில் தான் வீற்றிருக்கிறார் குரு. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள், கலஸ்திரஸ்தானம் என்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டுங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நிச்சயமாக உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குரு பயிற்சி அடைந்தாலும் வக்ரகதியில் திரும்பும் போது சப்தமஸ்தானத்திற்குரிய பலன்களை நிறைவாக அள்ளி கொடுப்பார். எனவே 2025ஆம் ஆண்டு முழுவதும்
முழுவதும் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே பொருளாதார ரீதியான வளர்ச்சி படிப்படியாக குடும்பத்தில் முன்னேறும். கடைசி நேரத்துல கூட சில காரியங்கள் உறுதி செய்யப்பட்டாலும் கூட அவற்றில் மிக பெருவிழாவில் பிரம்மாண்டமான மகிழ்ச்சியும் ரெட்டிப்பான யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த வேளையில் நிரந்தர வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நிச்சயமாக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சனி அர்த்தாஷ்டகஸ்தானத்தை விட்டு பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே உத்தியோக ரீதியாக இருந்து வந்த கெடுபடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உத்தியோகத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் கூட அமோகமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வருடத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பெரிய அளவிலாக இருந்து வந்த தடைகள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பாக அமையும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வருடம் முழுவதும் பெரும்பாலும் சாதகமாக அமைவதால் நல்ல வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் சிறப்பான வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி கைகூடும். நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் முதல் பெரிய சிக்கல்கள் வரை இந்த தருணத்தில் கலைத்துறையில் நிச்சயமாக விலகும். அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகிறது. வரவை காட்டிலும் அரசியலில் செலவு அதிகரித்தாலும் கூட அதற்கான நிறைவான வளர்ச்சியும் லாபத்தையும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற துறைகளை காட்டிலும் அரசியல் துறையில் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமைய போகிறது. அர்த்தாஷ்டக சனி காரணமாக வாங்கிய நிலத்தை விற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் பொன்னான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ளலாங்க. ஏனென்றால் மண்பெற்று வரக்கூடிய பணத்தை மண்ணிலே போடுவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிரமமின்றி உங்களுக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி நிறைவாக கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக தடையை சந்தித்து வரக்கூடிய பல காரியங்கள் விலகி மலமளவென சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் அல்லது சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள் தங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரமும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் நல்ல பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு